சசிகலாவா ஓபிஎஸ்ஸா நாளை கச்சேரி ஆரம்பம். அதிமுகவின் அவசர பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் நாளை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் யார் என்ற சர்ச்சைக்கு முடிவு கிடைக்கும். ஏன்னா அக்கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து முதல்வர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ஏற்றார். அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அரசியலில் இதுவரை களம் இறங்காத சசிகலா அவரது உறவினர்கள் பொதுச் செயலாளர் ஆக்க மும்முரமாக ஈடுபடுகின்றனர். ஆனால் இதை அதிமுக தொண்டர்கள் கூட ஏற்க மறுத்து வருகின்றனர். சசிகலா பொதுச் செயலாளர் ஆனால் அடுத்த முதல்வர் பதவியையும் கைப்பற்றி விடுவார் என மத்திய அரசு கருதுகிறது. சசிகலா வசம் அதிமுக ஆட்சியும் போவதை மத்திய அரசு விரும்பவில்லை. இதற்கிடையே சசிகலா புஷ்பா வழக்கு வேறு. சசிகலா பொதுச் செயலாளர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா புஷ்பா ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளார். 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் சசிகலா. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டனுக்குள் அவர் மீண்டும் நுழைந்தார். ஆனால் அதிமுகவில் அவர் உறுப்பினரா என்பது தெரியவில்லை. அதிமுக சட்ட விதிகளின்படி 5 ஆண்டு காலம் கட்சியின் உறுப்பினராக இருந்தால்தான் பொதுச் செயலாளர் உட்பட பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிட முடியும். சசிகலாவுக்கு அந்த தகுதி இல்லை என்பது சசிகலா புஷ்பாவின் வாதம். இதை சுட்டிக்காட்டித்தான் மத்திய அரசு சசிகலா தரப்புக்கு நெருக்கடி கொடுக்கிறதாம். இந்த நிலையில அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை சென்னை மாநகரத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பொதுக்குழுவில் யார் பொதுச் செயலாளர் என இறுதி முடிவு எடுக்க உள்ளது. அதிமுக வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை தான் பொதுச் செயலாளராக்க மத்திய அரசு விரும்புகிறது. ஆனால் அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகளோ சசிகலாவைத்தான் பொதுச் செயலாளராக ஆக்க கோரும் தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றி விடலாம் என நினைக்கிறார்களாம். ஓ பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் ஆனால் சசிகலாவுக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சசிகலாவுக்கு எந்த பதவி கொடுத்தாலும் நாளையே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கவும் எதிர்ப்பு கோஷ்டியும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.